இந்த ஷோவோட பேர் வந்து மொரட்டு மொக்கா ஆன் மதுரை ஸ்ட்ரீட். இதில் நான் ஒரு மொக்க ஜோக் கேட்பேன். அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எனக்கு டேர் கொடுக்கணும். ஆன்சர் பண்ணலைன்னா நான் உங்களுக்கு டேர் கொடுப்பேன். ரெடியா? டேர்னா அப்படின்னா என்ன? ஒருத்தர் என்ன பண்ணாரா, ரொம்ப பசி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு வைக்கிறாராம் குக்கரில். வச்சுட்டாரு, மணமணக்க அது சாப்பாடு வெந்துருச்சு. அவசர அவசரமாக பசியில் எடுத்துகிட்டு வராரு. அது கீழே விழுந்துருச்சு, ஆனால் கீழே விழவே இல்லை. ஏன்? ஒருத்தர் என்ன பண்ணாராம், பால் பாக்கெட் தினமும் வாங்க போவாராம். நல்லா நீட்டாக குளிச்சுட்டு தினமும் பால் பாக்கெட் வாங்கிக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் பால் பாக்கெட் 5 பால் பாக்கெட் வாங்குறாரு. சரிங்களா? வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுறாரு. அந்த அங்கிளுக்கு வந்து ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் வந்து ஒரு பால் பாக்கெட் தெரிஞ்சு போச்சுன்னு கண்டுபிடிச்சிடறான். 4 பால் பாக்கெட் தெரியல, ஒன்று தெரிஞ்சு போச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிடறான். அது எப்படி? என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. பயங்கரமாக கிராண்டாக ஒரு மேரேஜ் பண்ணுறாங்க. சரிங்களா? டான்ஸ் ஆடுறாங்க, சாப்பாடுலாம் பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாருக்கும் வெளியே போகும்போது தாம்பாளத்தை தானே கொடுக்கணும், ஆனால் பிரெட்டு கொடுக்குறாங்க. ஏன்? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஒருத்தர் என்ன பண்ணாராம், தினமும் எப்பயும் போல் எழுந்து ரெடி ஆகிக்கிட்டே இருக்காரு. சரிங்களா? எப்பயும் போல் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. சாப்பிட்றாரு, ஆஃபீஸ் போகிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் தூங்கும் போது மட்டும் கண்ணாடியை மாட்டிகிட்டே தூங்கிட்டு இருக்காரு. கண்ணாடியை கலட்டவே மாட்டாரு. ஏன்? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? ஏன் ஃப்ரைட் ரைஸா? இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கு தெரியல, எனக்கு எப்படிமா தெரியும்? ஐடியா தெரியலையா? ஏதாவது க்ளூ கொடுங்க. குக்கர் தான் க்ளூ. தெரியல. தெரியலையா? தெரியலையா? ஏன்னா அது வந்து பட்டர்ஃப்ளை குக்கர், அதனால பறந்து போயிடுச்சு. சூப்பர் நல்லா உட்காந்து யோசிச்சிருக்கீங்க. அத்தா மகாலட்சுமி, நீ யாருக்கு காமெடின்னு ஒத்திக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? முக்கியம் இருக்குன்னு நினைச்சல, இவ்வளவு முக்கியம் இருக்குன்னு நினைக்கல. ஏன்னா அந்த கல்யாணம் வந்து ஜாம் நடந்துச்சாம், அதனால பிரெட் கொடுத்துருக்காங்க. என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து பாலிடெக்னிக் படிச்சிருக்காராம். பிரெட் கொடுக்குறாங்க. தெரியல. பிரெட் தான் கொடுக்குறாங்க. பிரெட் தான் கொடுக்குறாங்க. சரி, பிரெட் தான் கொடுக்குறாங்க. பிரெட் தான் கொடுக்குறாங்க. சிவானி இப்படி பண்ணலாமா? சிவானி அவர் பேர் இம்ரான். எக்ஸ்பீரி ஆயிருக்குமா? இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. தெரியல. லெமன் உள்ள போட்டு பால் பாக்கெட் மூடி இருக்கிறதுல எப்படி லெமன் உள்ள போடுவாங்க? தெரியல. உள்ள நிறைய இருக்கு. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. தெரியல. கேட்டா தெரியலங்கறியே. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்லை. அவர் கொஞ்சம் பிஸியா இருந்திருப்பாரா? நைட்டு தூங்கும் போது யாரு பிஸியா இருப்பாங்க? இல்ல தெரியல, நீங்களே சொல்லுங்க. நானே சொல்லிட்டவா? ஆன்சர் தெரியலையா? தெரியல. ஏன்னா கனவு வந்து தெளிவா தெரியணும்ல, அதனால கண்ணாடியை மாட்டிட்டே தூங்குறாரு. ஐயோ சாமி, வேற இது ரொம்ப ஓவராலையா உங்களுக்கு? ரொம்ப மொக்கையா தான் இருக்கும். அதனால தான் நீங்க மொக்கையா யோசிங்கன்னு நான் சொன்னேன். ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் வைக்கிறாங்க, ஒரு ஊர்ல ஜாம்னு கல்யாணம் வைக்கிறாங்க. சரிங்களா? எல்லாரும் வராங்க, எல்லாரும் வந்துட்டு போறாங்க. அவங்களுக்கு கடைசியா தாம்பழ பை தானே கொடுக்கணும், ஆனா பிரெட் கொடுக்குறாங்க. ஏன்? ஜாமுன்னு நீங்க தான் அப்புறம் ஜாமுன்னு பிரெட் தானே கொடுப்பாங்க. அப்புறம் முறுக்கு அதிரசமா கொடுப்பாங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. நானே சொன்னதுனால இப்போ நான் வந்து உங்களுக்கு டேர் கொடுக்க போறேன். ஓகேவா? அப்புறம் ஒய்ஃப்னால அழகா கியூட்டா நீங்க வந்து உங்க ஒய்ஃப்க்கு ஒரு ப்ரப்போசல் பண்ண போறீங்க. முன்னாடி கியூட்டானா ஐ லவ் யூ. எதுனா ஒரு பாட்டு ரிவர்ஸ்ல பாட போறீங்க. பாட்டு பாடவா? முழுக்கல மாறினடா சிக்கிட்டு. இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன்? நான் பாட்டு பாடவா? ஏன் என்னோட குரல்ல பாட்டு பாடி அவங்க கேட்க பின்னாடி இருந்து பாடணுமா? நீ அவ்வளோதான், எனக்கு பாட வராது. எனக்கு பாட வராதா? யாரோ 2 பேர் வராங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்கே நீங்க கால் பண்ணி ஏய் மச்சான் நீ விளங்கவே மாட்டேன், நாசமா போயிடுவேன் அப்படின்னு நல்லா ரெகுலரா சொல்றதா? கால் பண்ணி இப்போ சொல்லுங்க. எங்கடா இருக்க? உருப்புற மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை பாக்குறியா இது வரையா? பாத்திர வேண்டியதான். அப்ப கிளம்ப சொன்ன, இப்பதான் கிளம்புற. வாடா சீக்கிரம், வணங்காதவனே வாடா. ஏதாவது உங்களுக்கு யாரு பிடிக்கும்? எந்த ஆக்ட்ரஸ் பிடிக்கும்? அம்மனா பிடிக்குமா? சாமலைய சாங் ஆடுறீங்களா? பேசாதீங்க. ஒண்ணும் இல்ல, 2 பேரும் என்ன பண்றீங்க, இறங்கி
ஒரு 3 ரவுண்டு இப்படி ஓடிட்டு வாங்க. இப்படி அந்த 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 தாத்தா போகிறாரு பார்த்தீங்களா, அந்த அங்கிள், அவர் வர போயிட்டு வந்துடுங்க 3 தடவை. 3 தடவை. என்ன நிஜமாலே ஓடிட்டீங்க? நான் சும்மா தாங்க சொன்னேன், வாங்குங்க. சும்மா வாங்க. மொபைலில் எடுத்துட்டு யாருக்காவது ஒரு ஆளுக்கு கால் பண்ணி, டேய் நீ விளங்கவே மாட்டேன், நாசமாக போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக ஸ்பீக்கர் போட்டுறணும், சரிங்களா? ஓகே சரிங்க. ஸ்பீக்கர் ஹலோ ஐஷு. ஹலோ. ஏய் நீ நல்லாவே இருக்க மாட்டேன், விளங்கவே மாட்டேன், நாசமாக போயிடுவேன். ஹலோ. எதுக்கு அப்படி சொல்ற? சும்மா தான் வச்சுக்கோ, ஒரு வாழ்த்தா. சரி, இப்ப நீ வேலைக்கு தான் போறியா இல்ல வேற எங்கேயும் சுத்த போறியா? சரி வச்சிடுறேன், அப்புறமே கால் பண்ணுறேன். சரி. நான் தான் மாட்டிக்கிட்டேன், நீங்கள் தான் எனக்கு தரணுமா? சொல்லுங்கள் என்ன பண்ணணும் நான்? 10 புஷ்அப் போடுங்க. 10 புஷ்அப்பா? அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீன்டான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுதா? நீங்கள் என்சிசி ஸ்டூடெண்ட்டா? புஷ்அப் பண்ணணுமா? ஆக்சுவலாக வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. வேற எது புஷ்அப்னா நான் வந்து கொஞ்சம் பொம்பளை பிள்ளை இல்லையா? பாட்டு பாட சொல்லுவாங்க. பாட்டா? நல்லா பாடுங்க. இளையராஜா சாங் முத்துமணி மாலை பாட்டு தெரியுமா? முத்துமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாளாட்ட, அவ்வளோதான் தெரியும் எனக்கு. ஓகேவா? என்னது இது? என்சிசி. ஓ ரைட், சூப்பர். மதுரை 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சார்.